இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது
கர்த்தர் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம விட ரொம்ப ஸ்தோத்திரம், உணவுக்கே வழி இல்லாதபடி இன்றைக்கு எத்தனை பேர் வெளியில ஸ்தோத்திரம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு உடுத்த நல்ல வஸ்திரம் கொடுத்திருக்கிறார், இருக்க நல்ல இடம் கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல ஆவிக்குரிய சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்த தேவனுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? இதெல்லாம் கொடுத்து அவருக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? முதல்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிற எவ்விடத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார், நம்ம இருதயத்தில் இடம் மாத்திரம் கேட்கிறார். அதை தர நம்ம சித்தமா இருக்கிறோமா? அவர் இருதயத்திலிடம் கேட்கிறார், மகனே உனக்காக நான் எல்லாத்தையும் செய்றேனே, உனக்காக நான் காயப்பட்டேனே, உனக்காக நான் அடிபட்டேனே, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய கணவருக்காக செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிறோம், நம்முடைய சொந்தங்களை பிரியப்படுத்துவதற்காக எல்லாமே செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்காய் நாம் எதை செய்கிறோம்? தேவ சமூகத்துல இருதயத்திலே குத்தப்பட்டவர்களை, ஆண்டவரே உண்மையே நான் சார்ந்திருக்கிற ஒரு ஜீவி எனக்கு வேணும் ஆண்டவரே. மரண பரியந்த உண்மையா இருந்தால் அவர் ஜீவ கிரீடத்தை தருகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் உண்மை உள்ளவர்களா இருப்போமானால் அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறவராய் இருக்கிறார். எங்கே ஸ்தோத்திரம் கர்த்தர் இருக்கிறாரோ, எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார், ஆவியானவர் நம்மை பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாமா? தேவ சமூகத்திலே ஒரு மனதோடு கூட ஆண்டவரே என்னை நான் தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோமா, இது வெறும் மண்ணு ஆண்டவரே, என் உடம்பு வெறும் மண்ணு ஆண்டவரே, நீங்க வருவீங்கன்னு சொன்னா இந்த மண்ணை உயர்த்த உங்களால கூட டாடி, நீங்க வருவீங்கன்னு சொன்னா இந்த மண்ணு ஒன்னும் இல்லாத மண்ணு ஆண்டவரே மற்றவருக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. பாருங்க, தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகளை தினந்தோறும் போஷிக்கிறவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? நம்மை போஷிக்க மாட்டாரா? கர்த்தர் நம்மள மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். முதலால தேவ சமூகத்துல மனதை ஒருமுகப்படுத்தி ஆவியானவருக்கு இடம் கொடுத்தவர்களாய் காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். போகட்டும், இதுவரையில கடந்து வந்த பாதையில நிறைய நேரத்தை வீணாக்கிட்டோம். ஆனா கர்த்தர் சமூகத்துல கேட்போம், இனிமேல் நான் ஓட போகிறது உமக்காக, இனிமேல் என் ஜீவியமானது உமக்காக, இனிமேல் நான் செய்ய இருக்கிற காரியங்கள் உமக்காக, இனிமேல் ஆண்டவரே நான் அல்ல நீரே என்னில் பிழைத்தவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் என்னை மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும்
அவரை மகிமைப்படுத்த படுத்த படுத்த நம்ம அறியாமலே ஒரு ஜீவன் நமக்குள்ள வரும். நம்ம அறியாமலே ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். இன்னுமாய் கர்த்தர் ஒருமுகப்படுவோம். கர்த்தருக்கு நமக்கும் உள்ள உடன்படிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவர் வந்துடணும். நான் எப்போ முட்டி போட்டாலும் நீங்க வந்துடணும் டாடி. நான் எப்போ கண்ணீர் விட்டாலும் நீங்க வந்துடணும் டாடி. ஒவ்வொரு குழுமாய் நாங்க ஸ்தோத்திரம். சனிக்கிழமை இரவுல ஜெபித்தோம், நானும் ஜெபிக்கிறோம். முட்டி போடும் போது ஆண்டவர் பாரப்படுத்துறார். சபையில ஜீவன் இல்லைம்மா, உன் சபையில இருதயத்துல ஜீவன் இல்லைம்மா. உன் சபையில அதனாலதான் சபை நிரம்பாம இருக்கிறது. அநேகருடைய இருதயம் காலியாவே இருக்குதுமா. அநேகருடைய இருதயம் வெறுமையாக வராங்க சபைக்கு. ஏதோ கடமைக்காக சபைக்கு வந்து ஆராதிக்கிறாங்க. முட்டி போட்டு இரவு அழுது, ஆண்டவரே ஊழியம் நிற்க கூடாதப்பா, அது தலைமுறை தலைமுறையா நிற்கும் ஆண்டவரே, அது தலைமுறை தலைமுறையா போன ஆண்டவரே. எங்களால ஊழியத்துக்கு ஒரு கேடம் வரக்கூடாதப்பா, எங்களால உங்க நாமும் கெட்டு போக கூடாது டாடி. எங்களை அழைத்தது நீங்க தானப்பா, எங்களை அழைத்தது நீங்க தானே டாடி. கண்ணீர் அடித்தாப்பா ஆண்டவரே, போடுகிற முழங்கால் வீணா போக கூடாதப்பா. இருவரை விடுற கண்ணீரை நீங்க பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க. மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், நீங்க இருதயத்தை பார்க்கறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல இரவுலப்பா நீங்க தான் தாங்கணும், நீங்க தான் தாங்கணும்னு சொல்லி இரவுல ஜபித்த ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் சமூகத்துல விடுகிற கண்ணீர் ஒரு நாள் வீண் போகவே போகாது ஆண்டவர். எப்படி இருந்த சபை ஆண்டவரே, எத்தனை கிளை சபைகள் இருந்தது ஆண்டவரே. எங்களுக்கு திரும்பவுமாய் ஆத்துமாக்களை தர வல்லவராய் இருக்கிறீர். யோபின் முன்னிலைமையை பார்க்கணும் பின்னிலைமையை 2 மடங்கா ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. கொடுக்கிற கரங்களை எங்கள் கரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அநேக ஊழியங்களை தாங்குகிற கரங்களா எங்களுக்கு கரங்கள் மாறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல கண்ணீரோடு கூட உட்கார்ந்த ஆண்டவரே. அன்றைக்கு இரவு ஜபித்த ஜபத்திற்கு தேவன் இன்று தினத்துல வெளியரங்கமாய் பதில் கொடுத்தவராய் இருக்கிறார் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை எழுப்ப எங்க சபையில வாலிப பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு ஜபித்தோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை ஸ்தோத்திரம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே அப்பா, இந்த வருஷத்துல கொடுத்த வாக்கு தத்தம் எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையோடு உதித்தது என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஆண்டவரை. இனிமே ஊழித்த தவிர என் சிந்தனை வேற எதுல இருக்கக்கூடாது டாடி. அழைத்தீங்க, நான் கேட்டதெல்லாம் கொடுத்தீங்க, ஆனா உமக்கு கொடுக்க இடத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. என் ஜீவன் உள்ள வரையில நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒருமுகப்படுங்க. கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தவே கூடாது. நம்ம ஒரு நாள் அவரை துக்கப்படுத்த கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டாகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க ஸ்தோத்திரம் விடுதலை உண்டாகிறதா இருக்கிறது. தேவ சமூகத்திலே கர்த்தர் முன்குறித்தவர் நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். நம்மளால் முடிந்த ஊழியங்களை கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒரு மனதோடு கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொடுக்கப்படுகிற நேரங்களில் அவரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு நாம் அவருடைய வளர்த்த கைக்குள் அடங்கி காத்திருப்போம். வேற்று நேரம் வரும்பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இன்னுமாய் நம்மை ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக தேவ சமூகத்தில் செபிப்போம். நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise to be God. Thank you, Jesus.